Jai Gurudev. Jai Gurudev. Everybody is fine. What's up? Good. That's it. Excellent. I'm so happy about it. Clear pretty much jora thing. இப்ப நாம we'll go for the knowledge part. நமக்கு கிரியா பண்றச்சே அவ்வளவு சக்தி கிடைக்கும். You do the 3-stage pranayama, then you do the Bhastrika, then you do the Om chanting, and then Kriya. By doing the 3-stage pranayama, தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. When you do the 3-stage pranayama, you balance the elements in your body with that of the Mother Earth. Vada, Pitta, Kapha. The 3 divisions, Vada, Akasa Tattva, and the Wind Tattva, Kata Tattva. Pitta is a fire element, and Kapha is automatically your water element and the earth element. By 3-stage pranayama பண்ணி முடிக்கிறச்சியே உங்களுக்கு தெரியாத ஒரு நிம்மதி அமைதி உங்களுக்கு ஒரு தானா வந்து because you are balanced with the mother nature. The next step you do the Bhastrika. You start energizing by activating your medulla oblongata. You get fully energized. Then you do the Nadi Shodhana Pranayama. You cleanse all the nadis and get them prepared. Then you do the Om chanting and go with the Kriya. Then each and every breath that you take, so hum, it completely cleanses and energizes and the total system. இப்பேற்பட்ட அற்புதமான வாய்ப்பு இந்த பிறவியில் நம்ம கிடைச்சதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சிருக்கோம். உணர்ந்து சுகமா சந்தோஷமா பண்ணீங்க எல்லாருக்குமே. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா the radiance, the vibrations all around you will spread. The inner feelings of your joy, you will get reflecting things, you will be radiating your energy. உங்க வீட்டுல எல்லாம் சந்தோஷம் நிலவும், வீட்டுல எல்லா விதமான துக்கங்களும் போயிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா ஆனந்தமா. இது கண்கூடு. The more you are committed, Guruji will keep up his promise. You may get several experiences, but some unseen hand will always be taking care. Good. So இந்த வாரம் நாம அகத்தியர் பாடல் இது ரொம்பவுமே எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ரொம்ப நல்லது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மை. இது வெளிப்படையா பார்க்க. மனமது செம்மையானால் மனமது செம்மையானால் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகும். கடைசியில் ஒரு அடி அடிக்கிறார். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மந்திரம் என்ன? இட்ஸ் நத்திங் பட் தி frequency, vibration and energy. That is what the Nikola Tesla, the greatest scientist, who establishes the prime numbers, the 3, 6 and 9. They play the vital role. பேசிட்டே போலாம். ஆக மந்திரம் என்பது the frequency that you set in, and when you go on repeating it, it sets a vibration with the frequency and gets energized. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். பிராணாயாமம் பண்ணாதேன்னு அந்த மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மை. செய்யக்கூடாதுன்னு கிடையாது, செய்யுங்க. ஆனா இவற்றை எல்லா விட முக்கியமானது மனமது செம்மையானால். யூஸ் யுவர் செல்ஃப் எவிடன்ட். இப்ப எல்லாம் முடிச்சு ஜோரா இருக்கீங்க. இவரை வைப்ரேட்டிங் வித் எனர்ஜி. எங்கேயோ ஒருத்தர் காலிங் பெல் அடிச்சு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. யூ கெட் டோட்டலி இம்பேலன்ஸ்ட். யூ டோட்டலி கெட் இம்பேலன்ஸ்ட். அப்போ நம்ம செஞ்ச கிரியால எங்கேயோ காணாம போயிடும். அதுதான் அகத்திய பெருமான் சொல்றார், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே.
whatever sadhana that you do, that's totally based on the disposition of your mental attitude. Very important. நம்ம யாரு? we are nothing but the chaitanyam atma, ஞானம் பந்த, இச்சா சக்தி, உமா குமாரி. இந்த மூணு சூத்திரம் சிவசூத்திராவில். இதுதான் முக்கியம். சைத்தன்யம் ஆத்மா எவ்வரிவேர், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தி எது? ஞானம் வந்தா, நான் பெற்ற அறிவை அனைத்துமே படிப்பறிவு, இன்டலெக்சுவல் நாலேஜ். இப்ப நம்ம ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம், அது மலமா வருது, நீரா கழியுது. என்ன நடக்குது? Do you have any say over the process? Nothing. பசிக்கிறதுன்னு சாப்பிடுறோம். ஹவு அந்த வாழைப்பழம் எப்படி உனக்கு உயிரை தரக்கூடிய சக்தியா மாறுது? இட்ஸ் பியாண்ட் யுவர் இன்டலெக்ட். You can give and support you so many analytical approach. But who is commanding that? You don't. அதுதான் அங்க வர்றதுதான் சைத்தன்யம் ஆத்மா and ஞானம் பந்தா. Whatever intellectual knowledge is binding you. அப்ப நாம யாருன்றப்ப you are nothing but a complex of your மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த நான் அந்த நானால ஏதாவது வெற்றி பிடிக்க முடியுதா? முடியல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலம்பரை எந்திரிக்கிறேன், வலது கை வர மாட்டேங்குது. ஏன் வரல? Can you do it? You are helpless. You have nothing to do with it. There is some energy which is commanding you. அப்போ அந்த நான் எங்க போச்சு? நீ திங்க் பண்ணு. Every day you are moving towards the graveyard. நீங்க இறப்பை நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம போயிட்டு இருக்கோம். அது மறக்கவே மறக்காது. அந்த இறப்பு உங்களை தழுவும் முன் நீங்கள் உங்களுக்குள் ஆராய்ந்து ஆராய வேண்டும். ஆஸ்தேயா, சுவாத்தியாயா, 50 வருஷம் முன்னாடி எங்க இருந்தேன், 50 வருஷம் அப்புறம் எங்க இருக்க போறேன், நான் தான் இந்த உடம்பா இல்லாட்டி வேற இது வரணும். அதுதான் மனதை பிறகு ஒரே லட்சியம். அது இல்லா கட்டி இந்த சுழல் இருந்துட்டே இருக்கும். திருப்பி பிறவி பிணி இருந்துட்டே இருக்கும். பிறவி பிணின்னு தான் சொல்றாங்க. அப்போ ஹவு டு ஹேண்டில் திஸ்? மனம், புத்தி, சித்தம் அப்படி மூவ் பண்ற ப்ராசஸ் தான் மனம். அது செம்மையானா ஆல் த பாஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், 84 லட்சம் யோனிகளில் நாம் எடுத்த பிறவிகளில் எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்து இழைத்தேன், இருவினை பயன்களை எய்தி களைத்தேன். I got fed up with this kind of repeated experiences. அப்போ what is it? The chittam, the memory retains all the past impressions. How to clarify it? How to clarify? Intellect, நம் புத்தியால் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதுமே சரியா இருக்கும் சொல்லவே முடியாது. சரி தப்பு it become judgmental, and judgment need not be correct all the time, and they are expressed through the mind. அப்போ மனம் அது செம்மையானா முதல்ல நாம we are covered by 3: ஆணவ மலம், மாயா மலம், கர்ம மலம். ஆணவ மலம், நான் நினைச்சா இதே செய்வேன், நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும், இந்த வீட்டுல நான் தான் சம்பாதிக்கிறேன். establish your highness. நீ ஜுரம் படுத்தது வீட்டுல படுத்தின, unless your wife or mother comes and takes care of you, you are as good as dead. அது நினைக்க மாட்டேங்க. அதுதான் அந்த மொள்ள give and take, accept people as they are. நம்ம குருஜி சொல்லாத எதுவுமே கிடையாது. accept people as they are, accept the situation as it is. அப்படித்தான் நீங்க ஆணவ மலத்தை மொள்ள உங்க வழி கொண்டு வந்து. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஆணவம் is the basis. அதுதான் கடைசி வரைக்கும் the traces of the ego, avidya, asmita, asteya, raga, dvesha, abhinivesha. These are the 5 avaranas. திரைகள் நம்மை மூடி இருக்கக்கூடியது. பதஞ்சலி, the great Maharishi says. அவித்யா, அஸ்மிதானா அவித்யானா அறியாம, அஸ்மிதானா நான் ஆனந்தம். ராகா இஷ்டம், துவேஷா வெறுப்பு, அபினிவேஷா நான் எல்லாம் செத்தால நான் உத்தரோடு இருக்கணும். அந்த வேட்கை, வாழக்கூடிய வேட்கை, இதுதான் நம்மளை கட்டி போட்டுருங்க. அப்போ அஸ்மிதா
ஃபர்ஸ்ட் ஆணவ மலத்தை மெல்ல 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 நம்ம கொண்டோம். அதுக்கு அடுத்தது கர்ம மலம். பிறர்க்கின்ன முற்பகல் செய்யும் தமக்கின்ன பிற்பகல் தானே விளையும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சின்ன போதா திருவள்ளுவர் சொல்லிட்டார். அது அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கும். உலகத்துக்கு நம்ம வெளிச்சமா பெரிய கார்ல போலாம், பங்களாவில் இருக்கலாம், கோடிகளுக்கு கோடீஸ்வரனா இருக்கலாம். நீ அங்க பக்கத்துல நின்று பார்த்தாதான் தெரியும் அவன் மனசுல எவ்வளவு நிம்மதியா இருக்கான், நிம்மதியா தூங்க முடியுதா, நிம்மதியா சாப்பிட முடியுதா, நிம்மதியா பேச முடியுதா, நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா இந்த சமூகத்தில் பல நிலைகளில் தினம் தினம் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் லாட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் சோ மெனி ஸ்ட்ராட்டா ஆஃப் பீப்புள். தெரியுது, அப்பதான் தெரியுது. பக்கத்துல போனா நாத்தம் தெரியுது, நமக்கு வெளியே போனா பக்கத்துல தான் தெரியுது, பக்கத்துல போனா நாத்தம் தெரியுது. அந்த குப்பையை கிளறச்சு. ஏய், இதுக்கு போய் என்னடா பேங்க் கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்கிறீங்க சார்? அதெல்லாம் ஒரு காலம் சார், ஒரு வழி சொல்லுங்க சார். இதுவும் இந்த காதுல கேட்டு. அப்படித்தான் அப்போ என்ன சொல்ற, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறு தொகுத்தவற்றுள் எல்லாம் தடை. குடு, எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணு. ஷேர் அண்ட் கேர். குருஜி சொன்னது உண்மை கிடையாது. கேர் அண்ட் ஷேர், கேர் அண்ட் ஷேர். காக்கை கரவா கரைந்தொன்னும் மாக்கமும் அன்ன நீராக்கே. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயு, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைத்தான். திருமுலர் திருமணம். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவில, அன்பே சிவமாவது ஆறும் அறிகில, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பெண், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. பெரிய வழிகாட்டு போயிருக்காங்க, நம்ம ஃபாலோ பண்ண தானே. அப்படித்தான் யூ கேன் ஹேண்டில் யுவர் கர்மமலம். அப்பதான் மற்றவன் தப்பு பண்ண மாட்டான். தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னஞ்சே தன்னை சொல். அதுல எந்த விதம் நமக்கு ஒவ்வொருத்தருடைய மௌன குரு இருக்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷ சுகத்துக்காக ஆசைப்பட்டுட்டு தப்பு செஞ்சோம்னா நாளைக்கு நம்ம மனசே குறுகுறு செஞ்சு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வன். பெரியவங்க சொல்ல ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தான் யூ ஹேவ் டு ஹேண்டில் த கர்ம மலம். நிறைய கொடுங்க, மற்றவங்க நல்லது பண்ணிட்டே இருக்கு. உங்களுடைய தேவைகள் உங்கள் வாசலை தேடி பூர்த்தி செய்யப்படும். இஸ் அ ப்ராமிஸ். கடைசியில வர்றதுதான் மாயாமலம். அதை தாண்டது ரொம்ப கஷ்டம். மாயாமலம், இருவினை, the sex primordial energy, the duality. அதை தாண்டது சரணாகதியை தவிர வேற ஒண்ணுமே முடியவே முடியாது. அம்மா, நீ என் ஆம்பளையா படிச்சு, இதுல ஒரு பொம்பளையும் படிச்சிருக்கு, பார்க்காத முடியல. என்னவோ எனக்குள்ள பண்ணுது, என்னால முடியல. கேன்சர் எடுத்து கேன்சர் என்னால கியூர் பண்ண முடியல. டாக்டர், யூ ஆர் த சோல் கைட் ஃபார் மீ. as totally சரணாகதி. மூலமா தான். இதுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் விஸ்வாமித்ர முனிவரும் விப்ரநாராயணர், தொண்டரடி பொடியாளர், ஐயோ பாவம் கேச தொண்டரடி பொடியாளர். அவர் பாட்டு பூ கட்டுவார், மாலை கட்டுவார், போயிட்டு இருப்பார். இந்த தேவதாசி பாரு என்னை அழகைப்பார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ற, நேர போற. திருவரங்க பெருமானுடைய அந்த தீர்த்த வட்டில் எனக்கு வேணும்னு அந்த தேவதாசி கேட்கிறார். ஐயோ, அதெல்லாம் கோவிந்தாச்சா எப்படி கொண்டு வர முடியும்? கொண்டு வந்தாய் வாசலுக்கு ரெண்டு போ. சரி, போய் திருடி கொண்டார். ஒருவரை திருடனாக செய்யக்கூடிய நிலையை கொண்டு கொடுக்கக்கூடியது அந்த காம உணர்வு, த டியூவாலிட்டி. அதுதான் அம்பாளோட சரணாகதி. அடுத்த நாள் ராஜா பிடிக்கிறார், சிரச்சேதம் செய்யுங்கள், இவன் திருடன். அப்பொழுது அரங்கநாத பெருமான் தோன்றி அவருக்கு விமோசனம் கொடுக்கிறார். வரலாறு. ஆக these three you need to how to handle it. That's what Guruji says. Number one, என்னது? Opposite values are complementary to each other. வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருந்தவன் கிடையாது, துக்கப்பட்டவன் கிடையாது. மாறி மாறி வரும் வாழ்க்கை, இரவும் பகலும் மாறி மாறி வருவதை. அடுத்தது, accept people as they are. Accept the situation as it is. Do not be a football of others' opinion. உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை வச்சுக்கோங்க. தனித்தன்மையோடு இருக்கு. Everybody is unique. Then do not find intention behind others' mistakes. Never be judgment. And the last is present is inevitable. Be in the present. Live in the present. கேள்விக்குறியா இருக்காது. ஏன் எனக்கு மட்டும் கேட்காத? Why not for me? Why me? Change it. Why not me? Take it as a challenge. அப்படி இருந்தால்தான் இந்த மனமானது செம்மையாகி ஒரு கண்ணாடியாக இருக்கும். அப்பதான் அந்த கண்ணாடி உங்கள் முகத்தை அழகா பிரதிபலிக்கும்.
எப்படி ஒரு நீர்நிலையில் சலனம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் வானிலவின் அழகு நமக்கு பிரதிபலிக்கப்படுகிறதோ அதை போல உங்கள் மனம் மணியர்கனி பத்தஞ்சலி சொல்வார், இட் should become crystal clear. அப்பதான் அகத்தியர் பெருமான் சொன்ன இந்த மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே, அப்பதான் இந்த நிலைக்கு நம்ம போக முடியும். அது வரைக்கும் மந்திரமும் சொல்லணும், வாயுவையும் உயர்த்தணும், வாசியையும் நிறுத்தணும். சுதர்ஷன கிரியா சாதனா கடைசி வரைக்கும் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம அப்பப்போ அந்த லாஸ்ட்ல மனமது செம்மையானால் எதுக்கு குரு பூர்ணிமா வருது? வரப்போகுது ஜூலைல. எவ்ரி இயர் குரு பூர்ணிமா இஸ் a review how I was in the last year. குரு பூர்ணிமா, that is not the குரு காணிக்கை, குரு தட்சணா. குருவே உங்களை பின்பற்றி வருகிறேன், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு உங்கள் அருளால் நான் மேன்மையிட்டு வருகிறேன். That is what is குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா is meant for. இதான் உணருங்க. அப்பதான் இந்த அகத்தியர் பாடலுக்கு அர்த்தம். அவர் தான் சொல்லிட்டாரு, மந்திரம் ஜபிக்க வேணாம், பிராணாயாமம் பண்ணா பைத்தியக்கா இருக்கணும். மனமது செம்மையானார், உன் மனசு செம்மையா இருக்கு, நீ தான் கேட்க. யூ ஸ்டாண்ட் விட்னஸ் ஃபார் திஸ். ஆகிய மறுபடியும் பார்க்கலாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டும், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டும். வாசி என்றால் மூச்சு, வாசி என்றால் மூச்சு. ரேச்சகம் கும்பகம் உள்ள நிறுத்தல். பூரகம் ரேச்சகம், பூரகம் கும்பகம் ரேச்சகம். மூச்சு எழுகிறது, நிறுத்துறது, விடுறது. அந்த நிறுத்துறது எவ்வளவுக்கு மேல போறதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பிராணசக்தி. அண்ட் தென் கடைசியா மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையா. So every day, never ever compromise with your Kriya, and never ever compromise with whom you are keeping the relations. நீங்க யாரோட பழகிறீங்க ரொம்ப 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 முக்கியம். Because 80% of your element, water element, your body is made up of 70 to 80% of water. தண்ணியோட எந்த கலனும் சேர்த்து யாரோட பழகிறோமோ அவ குணம் நமக்கும் தெரியாம நமக்கு தானா. ஸோ அதனால தான் யாரோட பழகிறாங்கிறது. அதான் சங்கம், சத் சங்கம். பாடுறது கிடையாது, சத் சங்கம் யாரோட இருக்கான்னு தான் முடியும். அண்ட் த லாஸ்ட் இஸ் தி சேவா. உன்னுடைய சீரியர் ரிஃப்ளெக்ஷன் இன் அதர்ஸ். சரி இருந்தோம்னா நாம தான் கடவுள், நாம தான். பூம் உடம்பே ஆலயம், உள்ளுரையும் ஜீவனே சிவம். வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபராவாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீதான் கடவுள், நான் சொல்லல, திருமலை சொல்றேன். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலன் ஐந்தும் காளாமணி. சந்தோஷமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். எத்தனை பேருக்கு நல்லதை நினைச்சு நல்லதை பேசி நல்லதை செய்ய முடியும், செய்யுங்க. அப்போ உங்களுக்குள்ள கடவுள் தன்மை தானாக. யாம் பெற்ற என்பன் பெருகைய பயம், வான் பற்றி நின்ற மறை பொருள் சொல்லிடி, ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தான் திருமண முக்கியம். உணர்வொரு மந்திரம். உங்களுடைய உணர்வுகள்ல எப்படி நீங்க பாதுகாத்தீர்களோ அது போல மற்ற உணர்வுகளை மதிச்சு நடந்து நாம தான் அந்த கடவுள் தன்மை தானாக முடியும். Life is love, life is joy, life is enthusiasm. ஆனந்தமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். Thank you for the opportunity. Thank you, sir. நமக்குள்ள கடவுள் தன்மை அது ஒண்ணுதான் மனித பிறவி லட்சியம். Only the human system has got the nervous system to understand what it is. You are not the creator, you are part of the creator. படைக்கும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டும் தான் உண்டு. அதன் மூலமாகத்தான் நம்முடைய மூலத்தை அறிய முடியும். அதற்கானதுதான் மனித பிறவி. மற்ற எல்லாத்தையும் மற்ற ஜென்மங்களை மாற்ற அனுபவிச்சு முடிச்சாச்சு. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Thank you.